இந்த வீடியோவில் NA10ல் பேரண்ட் சைல்டு கான்செப்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வைட் கோடிங் மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கிட்டோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத கற்றுருப்போம். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, குரூப் ஆஃப் லைன்ஸை வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணுறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 லைன் இருக்குன்னா அந்த 10 லைனும் நம்ம வந்துட்டு திருப்பி எழுதிட்டு இருக்க தேவையில்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை போட்டு வச்சுட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனை ஒரு லைனில் நம்ம கால் பண்ணிட முடியும், அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அடக்கிற மாதிரி நாம் நிறைய நோட்ஸை ஒரு சைல்டுக்குள்ளே அடக்கிட்டு அந்த சைல்டை ஒரு பேரண்ட்லேருந்து கால் பண்ண முடியும் NA10ல். இப்போது ஒரு 10 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு தடவையும் ஒரு 10 நோடு அப்படின்ட்டு ஆட் ஆகிட்டே போகும்போது பெரிய காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் வந்துட்டு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்துட்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆப்ரேஷனையும் ஒரு ஒர்க் ஃப்ளோவில் நம்ம போட்டு வச்சுட்டு அந்த ஒர்க் ஃப்ளோவை எத்தனை தடவை வேணாலும் நம்ம திருப்பி கால் பண்ணிக்கலாம், வேலை ஈஸியாக முடியும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு பேரண்ட் ஒர்க் ஃப்ளோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு ஒரு சைல்டு ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போது கெட் கூகுள் ஷீட் டேட்டா அப்படின்ட்டு ஒரு சைல்டு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒரு நோடு தான் இதில் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நோடு வச்சு காட்டுறேன். பட் இங்கே நீங்கள் இஷ்டத்துக்கு 10 நோடு 20 நோடு எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஆப்ரேஷன் அது பண்ணுற மாதிரி. ஓகே, இதில் வந்துட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ணுது, ஒரு கூகுள் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த சைல்டு நோடு நம்ம இன்னொரு ஒர்க் ஃப்ளோலேருந்து தான் இதை கால் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுதுன்னா இந்த சைல்டு நோடை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிடலாம், சைல்டு ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்துட்டு இதோட ட்ரிகர் வந்து என்னன்னா when executed by another workflow. இது இங்கே இருக்கும் ஆல்ரெடி. when நீங்கள் executed அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும் execute sub workflow ஆர் ட்ரிகரில் வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதுனால அது வரல, இல்லைனா வரும். ஆல்ரைட், ஸோ அந்த ட்ரிகர் நீங்கள் இப்போ நான் இதை கூட டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு executed இல்லைனா when executed அப்படின்னு கூட சர்ச் பண்ணலாம். இல்லை இங்கே போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் when executed by another workflow. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே வச்சிடலாம். அண்ட் இந்த இடத்துல இதை செட் பண்ணும்போது எனி டேட்டான்றதை கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த டேட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்றதையும் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இந்த ஜேசான் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேரண்ட் ஒர்க் ஃப்ளோவில் அதை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் அக்செப்ட் ஆல் டேட்டா அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம பேக் போயிடுவோம். இதை வந்துட்டு இதோட ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நாம் இந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம வேறு எந்த ஒர்க் ஃப்ளோ இருந்த வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கால் ஆகும். அண்ட் இப்போ அந்த ஒர்க் ஃப்ளோக்கும் ஒரு அவுட்புட் போகணும் இல்லையா, இங்கே கடைசியில் என்ன இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக அவுட் போயிடும். நீங்கள் இங்கே எழுத்து இப்படிலாம் விடலாம் வேண்டாம். ஓகே, இந்த கடைசியில் என்ன இருக்குதோ அது வந்துட்டு அவுட்புட்டாக அங்கே போயிடும் அந்த ஒர்க் ஃப்ளோக்கு. ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ இட். ஓகே, அதுதான் இதோட பவரே. ஸோ ஒரு நோடு தான் இங்கே நான் போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. பட் நீங்கள் 10-20 நோடு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் பேரண்ட் ஒர்க் ஃப்ளோக்கு போகிறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல ஆன் கிளிக் எக்ஸிக்யூட் தான் இது. இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் சப் ஒர்க் ஃப்ளோ அப்படின்ற ஒரு நோடு இருக்கும். ஓகே, இப்போ நான் அங்கே போயிட்டு திருப்பி எக்ஸிக்யூட் சப் ஒர்க் ஃப்ளோ அப்படின்ற நோடை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். அந்த நோடை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு எந்த நம்ம இதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இது தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நோடில் வந்துட்டு எந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம கால் பண்ணணும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கெட் கூகுள் ஷீட் டேட்டா அப்படின்ற அந்த நோடு, அதில் தானே நம்ம இப்போ செட் பண்ணிட்டு வந்தோம், அதுதானே சைல்டு நோடு. ஸோ அதை வந்துட்டு நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போது இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவுட்புட்டு அந்த கெட் கூகுள் ஷீட்ன்ற அவுட்புட்டை இந்த இடத்துல நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஒரு தடவையும் நம்ம போயிட்டு அந்த கெட் கூகுள் ஷீட்டை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு ரன் ஆகுது. இங்கே 71 ஐட்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அந்த கூகுள் ஷீட்டோட அவுட்புட்டு இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த அவுட்புட்டை என்ன மேனிப்புலேட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நம்ம இன்புட்டும் அனுப்ப முடியும். ஓகே, இப்போ அந்த கூகுள் ஷீட்டுக்கு ஏதாவது ஒரு இன்புட் அனுப்பணும், எனக்கு 71 அனுப்பாத, இதை மட்டும் அனுப்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசஸிங்கும் நம்ம பண்ணிட முடியும். அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ட்டு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் பேரண்ட் சைல்டு உங்கள் கோடை இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சைல்டு நோட்ஸ், ஏகப்பட்ட சைல்டு நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. சைல்டு ஒர்க் ஃப்ளோஸ் அந்த ஒரு சைல்டு ஒர்க் ஃப்ளோலையும் ஒரு பர்பஸ்க்குன்னு நீங்கள் வச்சுக்கிட்டு பேரண்ட் ஒர்க் ஃப்ளோவில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் உங்களோட ஒர்க் ஃப்ளோஸ். காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர். அப்பா.